டிவிக்கேங்கிறாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது, கையிலேயே பிடிக்க முடியாது ப்ரோ. ஹலோ மக்களே, இங்க பாருங்க, இங்க டிவிக்கு ஒண்டினா தெற்கு வீதியே நம்ம பசங்க தான். இங்க டிவிக்கு தவிர ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, நாங்க பிளெக்ஸ் அடிச்சிருக்கோம். எங்க தளபதி மட்டுமே, எங்க தளபதி நாங்க கொண்டாடுவோங்க. எங்க தளபதி ஒரு சாமி எங்களுக்கு. அவ்வளவுதான், ரெட் அண்ட் பிளாக் ஒழிக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு ஸ்குவாடே ஸ்க்ளோப் பண்றோம். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, இங்க டிவிக்கு ஒண்டினா பாருங்க, கொடூரமா தளபதி பசங்க, கொடூரமா தளபதி பசங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. தளபதி ஒண்டியுமே தளபதி தான். தெற்கு தான். இங்க பாருங்க, கோயில் தெரியுதா? அங்க ஒரு கோயில் தெரியும், இங்க ஒரு கோயில் தெரியும். தளபதி தான் மட்டுமே, தளபதி மட்டுமே தான் ப்ரோ. ஓட்டுரிசா இருக்கு ப்ரோ, ஓட்டு போடுவேன் நான் டிவிக்கு ப்ரோ. இத்தனை இவ்வளவு பேசியிருக்கேன், டிவிக்கு தான் ஓட்டு போடுவேன். யாருக்கு? யாருக்கும் பண்ண மாட்டான். நமக்கு அங்க தளபதி ஒண்டிதான். 200 கோடியை விட்டு விட்டுங்களுக்காக வந்திருக்காரு, மக்களுக்கு ஒண்டியுமே வந்திருக்காரு. யாருக்கு போடணும்? தளபதி மட்டும் தான் போடணும். காசுக்காக தான் யாரும் வரல, இங்க தளபதி பாசத்துக்காக வந்திருக்கோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா, தளபதி ஒண்டியுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, கையிலேயே பிடிக்க முடியாது ப்ரோ. சீமான பத்தி பேசுங்க அப்படிங்கிறாரு. சீமான தான் ஆளே மதிக்கல ப்ரோ. சீமான தான் உட்கார்ந்துட்டு இங்க டிவிக்கு ஒண்டினா மதிக்கவே இல்லை. சீமானா மதிக்கவே இல்லை. சீமானா நாங்க மதிக்கவே இல்லை. அவர்கிட்ட நாங்க அவனை கண்டுக்கவே இல்லை. அவனா அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. டிவிக்கேங்கிறாரு. ஆமா, அணில அவரு. ஆமா, நாங்க அணில. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் எங்களை அணிலும் பாரு, ஆனா அவரு ஆமா. உண்மையில அவர் ஆமா தான். ஆமா, அவருக்கு அப்பப்போ மண்டை குழஞ்சிருமா. வேகத்துல சிறந்தவங்க அணிலுங்கிறாரு. அவரு முக்கி இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா ரோட்ல கத்தி டிவிக்கு கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே நிக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. தளபதி தான் எங்களுக்கு. பாருங்க, இப்போ தளபதி வருவாரு. இது நீங்க பாருங்க கூட்டத்தை. ஒண்ணுமே பண்ண முடியாது. கூட்டம் இல்லையா? என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியும்? பாருங்க கூட்டத்தை, பாருங்க பாருங்க, விட்டு பாருங்க கூட்டத்தை மட்டும் பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, சீமாக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சீமாக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரு? அவர் சொல்லுவாரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. சொல்லிட்டு தான் இருக்க முடியும், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லிட்டு தான் இருப்பாரு. பேசிட்டு அப்பப்போ அவனை பேசாம இருந்தா இதாயிடும்ல. பேசிட்டு தான் இருக்க முடியும், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. மறந்துருவாங்க அவரை. அதனால சும்மா பேசி அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அங்கங்க கூட்டத்தை கூட்டி வேற எதாவது அங்கங்க அவர் இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி பொட்டி வாங்கியதுக்கு முன்னே, பொட்டி வாங்கியதுக்கு பின்னு ஒரு இதே போடலாம். ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். தளபதி ஜெயிக்க உடனே பொட்டியை தான் மாத்தலாம் தவிர ஓட்ட மாத்த முடியாது. பொட்டியை தான் மாத்தலாம், ஓட்ட மாத்தவே முடியாது. பொட்டிய மாத்தினாங்கன்னா அவங்க வேற மாதிரி ஆயிடுங்க. அவனுக்கு அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயிடும். சதறுங்க, சதறிடும் முடியாது. நான் அவன் என்ன பார்த்தேன், நான் செல்ல எடுத்தோன்னு பார்த்தேன். தளபதி சனிக்கிழமை மட்டும் தான் வராரு. ஆனா தளபதி ஃபேன் ஸ்கூலு படிக்கிறாங்களா? ஸ்கூலு படிக்கல ப்ரோ. நீங்க பயந்துகிட்டு சனிக்கிழமை மட்டும் தான் தரீங்க. ஏன் மற்ற தடவை எடுத்து கொடுத்து பாருங்களா? ஆமா, பர்மிஷன் வரத்துக்கு பயம். ஒண்ணுமே பண்ண முடியாது, கிழிஞ்சிரும் எல்லாமே. பிறந்த ஊரா இருக்கலாம், ஆனா இப்ப எங்க தளபதி வராரு. கூட்டத்தை மட்டும் பாருங்க, பின்னாடி ஒரு அதிரடி படையே வந்துட்டு இருக்கு. என்ன தளபதி பாசத்துக்காக வந்திருக்கோம். தானா சேர்ந்த கூட்டம் இல்லனா
200 ரூபா கொடுத்து குவார்டருக்கு பிரியாணிக்கு வந்த கூட்டம் கிடையாது, தளபதிக்காக வந்த கூட்டம் அது. நீங்க வந்த கூட்டம் இல்லன்னு சொல்றீங்க. தளபதி வந்தப்ப பாருங்க, இப்ப வருவாரு, வந்த நீங்க மரத்துல இடத்துல ஏறி உட்காந்துங்க, இடமே இருக்காது, எல்லாம் மேலகளே ஏறி உட்காந்துங்க. தளபதி கோசம் தான் ஃபுல்லா, நாங்க தான். கூட்டம் வந்துட்டு இருக்கனா நிக்க வேணா, எங்கேயாச்சும் போய் நின்னுங்க, மேல போய் வீடியோ எடுத்துங்க, இடம் இருக்காது, அவ்வளவுதான்.